சுவையான ½ kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கரெக்டான அளவுகளோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அரை கிலோ பிரியாணிக்கு 1/4 கிலோ தக்காளி, 3 தக்காளி எனக்கு நின்றுச்சு. இப்போது 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி 1/4 கிலோ அளவு அரை கிலோ பிரியாணிக்கு நான் 50 கிராம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம், ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் பேஸ்ட்டில் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரியும் நீங்கள் ரெண்டும் சேர்த்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே 5 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம்னால் பட்டை 1, ஏலக்காய் ஒரு 5, அதுக்கப்புறமா கிராம் ஒரு 5, 6, 7 வரும். அவ்வளோ போதும் நமக்கு. இப்போது நம்ம இதெல்லாம் எடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா இவ்வளோ போதும். அரை கிலோ அளவுக்கு இவ்வளோ கொத்தமல்லி, இவ்வளோ புதினா போதும் நமக்கு. பெரிய கட்டில் கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும். இப்போ நான் பாஸ்மதி கிளாசிக் எடுத்திருக்கேன். இந்தியா கேட் பாஸ்மதி தான் எடுத்திருக்கேன்னா அது இப்போது ஒரு அரை கிலோ பிரியாணி எடுத்துக்கிறேன். பிரியாணி அரிசி அரை கிலோ எடுத்துக்கிறேன். அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு எலுமிச்சை, இது 100 கிராம்ஸ் ஆஃப், இது 200 கிராம் இது கர்ட் பாட்டில், 100 கிராம்ஸ் போதும் நமக்கு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 125 கிராம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்குமே நம்ம நல்லா தாளித்து விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரும்போது தான் நமக்கு பிரியாணி கலர் கொடுக்கும். நாம் இதில் எந்த விதமான கலரும் சேர்க்க வேண்டாம். இந்த பிரியாணியோடைய அந்த ப்ரௌன் கலர் வரும்போதே நமக்கு அந்த பிரியாணி கலர் வந்துடும். எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும் போது கலர் எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த வெங்காயத்தோட அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதுவே நல்லா நமக்கு வதங்கி கொடுத்தாலே போதும். சூப்பராக நமக்கு கலர் கொடுத்துடும். இப்போ நம்ம பிரியாணி வதங்குறதுக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தால் வதங்காது. இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு வதங்கிடும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எந்த விதமான பிரியாணி மசாலாவும் இல்லை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். இப்போது நாம் வச்சுருந்தோம் இல்லையா புதினா, கொத்தமல்லி, அதுவும் போட்டு தக்காளியுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். கொத்தமல்லி, புதினா கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் காரமாக சாப்பிட்டீங்கன்னா காரமாக எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக 700 கிராம் சிக்கன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலா கூட இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும் போது மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எந்த ஒரு வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும், ரைஸோட நம்மளுடைய குவான்டிட்டி நிறையா இருக்கணும். சிக்கன் இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எந்த விதமான மசாலாவும் சேர்க்காதனால ஒரே ஒரு ஸ்பூன் தனியா பவுடரும், என்னுடைய கை அளவுக்கு நான் உப்பு, தேவையான அளவுக்கு நான் இதில் போட்டுக்கிறேன். உப்பு நம்ம கையுடைய பாதி அளவுக்கு நான் காட்டினேன் இல்லையா, அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதும். இதெல்லாம் நல்லா நமக்கு கொதி வரட்டும். நான் மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ எனக்கு நல்லா அந்த மசாலா எல்லாமே கலவையெல்லாம் நல்லா வெந்து தண்ணி விட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் இதில் 3 கப் எனக்கு ரைஸ் வந்துச்சு. அதனால் நான் 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது போட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு முன்னாடி நாம் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எலுமிச்சத்தை பிழிஞ்சிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம மூடிட்டு
கொதிக்குதான்னு பாருங்கள் நல்லா நமக்கு கொதிச்சு வருது. இந்த சமயம் நாம் இந்த பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நாம் இந்த பிரியாணி அரிசி சேர்த்தாலே நமக்கு முக்கால்வாசி பிரியாணி நமக்கு செஞ்சு முடிச்ச மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாங்க. 1/2 கிலோ பிரியாணி வந்து ஒரு 4 to 5 பேர் ஸ்மால் ஃபேமிலிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இது நான் வந்து மூடிட்டு பதத்தை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுடணும். மேலே எவ்வளோ தண்ணியாக இருந்தாலுமே கீழே பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் தம்முக்கு விடக்கூடாது, இன்னும் தண்ணியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம தம்முக்கு விட்டுடலாம். ஒரு பேன் எடுத்து நம்ம இந்த பிரியாணி பாட் இதுக்கு மேலே வச்சுட்டா நம்ம மூடிட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். சூப்பராக சுவையான சிக்கன் பிரியாணி 1/2 kg நல்லா பொலன்ட்டு ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.